யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 21 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரையாகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாச்சம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை நீங்கள் ஏதோ சில காரியங்களை குறித்து பயந்து அல்லது குழம்பி அல்லது கலங்கி அல்லது எதிர்பார்த்து இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதில் அழகான ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விருப்பமாய் இருக்கிறார் என்று முதலாவது நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன், பெரிய தேவன். அந்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. ஆனால் இந்த ரிஜாய்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்போ வாசித்தோம். என்ன சொல்லுகிறார்? சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். அப்படின்னா அந்நாட்களிலே எக்காளம் பல காரியங்களுக்காக ஊதுவார்கள். ஒன்று, சபையை கூட்டுவதற்கு ஊதுவார்கள். இன்னொன்று, அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக எக்காலத்தை ஊதுவார்கள். நெடுந்தொனியாய் முழங்கினால் அதற்கு ஒரு அர்த்தம், ஷார்ட்டா அந்த ப்ளோ பண்ணா அதுக்கு வேற அர்த்தம். ட்ரம்பட்டை ப்ளோ பண்ணும்போது ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன டிக்ளேர் பண்றாங்க, ஃபாஸ்டிங் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ தேசமே, எருசலேம் முழுவதிலும் உள்ள மக்கள் இந்த கால சத்தத்தை கேட்கும்போது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோம், இமெயில் அனுப்புகிறோம், யூடியூப்பில் ஆடு கொடுக்குறோம், இதை போல் மீட்டிங்ஸில் பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், அறிவிக்கிறோம், ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ எக்காலம் ஊதும் பொழுது உபவாசத்திற்கு என்று ஒரு எக்கால தொனி உண்டு. அந்த எக்கால தொனியை ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடணும், கேதர் ஆயிரணும். வசனம் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அப்போ எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்தமான உபவாச நாள். அப்போ உபவாசம் என்றாலே அதுக்கு பேர் என்ன, பரிசுத்தமான உபவாச நாள். அப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர்ட்ட தேடும்படி போகணும். நீடு ரெண்டாவது, ஹோலினஸ் தான் முதல்ல. உங்கள் குடும்பத்துடைய தேவைகள் 1000 இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்துடைய பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் கணவருடைய பரிசுத்தம், உங்கள் மனைவியின் பரிசுத்தம், உங்கள் பிள்ளைகளின் பரிசுத்தம், உடன் பிறந்தாரின் பரிசுத்தம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு நாளை பரிசுத்த உபவாச நாளாக நியமனம் பண்ணு, அதாவது செப்பரேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். அடுத்து வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை சொல்லுங்க. அப்போ ஃபாஸ்டிங்குடைய ஃபர்ஸ்ட் நோக்கமே என்னது,
சபையை கூட்டுங்கள். அப்போ இந்த உபவாச நாட்களின் முதல் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தமாகணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எந்தெந்த ஏரியாவெல்லாம் என்ன பரிசுத்தப்படுத்த விரும்புறீங்க எனக்கு சொல்லுங்க. வசனம் சொல்லுது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். எல்டர்லி பீப்புளுக்கு வந்து எக்ஸப்ஷனல் கிடையாது, அவங்களும் வரணும். அம்மா வந்து கேட்டாங்க, சிஸ்டர் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் உபவாசம் பண்ணலாமா வரலாமா? நான் சொன்னேன், வாங்கம்மா, நீங்கள் வந்து சாப்பிட்டு கூட வாங்க, பரவாயில்ல, உங்கள் பலவீனம் அதுதானா, சாப்பிட்டுட்டு கூட வாங்க. இல்லை என்னால் இருக்க முடியும்னா 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ஒன்றும் நடக்கலைன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்லி. சில கரவல் ஆடுகளை இப்படி தான் நடத்தணும், மெதுவாக தான் நடத்தணும், அதுகளை வேகமாக நடத்தக்கூடாது. சரி, ஓகே. அப்போது வசனம் சொல்லுது, முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் குழந்தைங்களுக்கு கூட சின்னதிலே ட்ரெயின் பண்ணணும். இது வந்து ஃபாஸ்டிங், இந்த நாட்கள் வந்து ஃபாஸ்டிங், இந்த டேஸ் ஃபாஸ்டிங். பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே சில காரியத்தை உள்ளே போடும் பொழுது அவங்க வளர வளர அது அவர்களுக்குள் ஆலமரமாய் வளருகிறது. 2 குழந்தைங்களுக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. இது உண்மையாக நடந்த விஷயம், சரியா? துபாயில் நடந்த விஷயம். அப்போது அந்த சின்ன 2வது குட்டி குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது கொண்டு வந்து விடும்பொழுது அவங்க மம்மி கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அவங்க கிராண்ட்மா வந்து கூப்பிட போயிருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து இவ எப்படி உட்காந்துருக்கிறான்னு பார்க்குறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு அந்த கிளாஸ் ரூமுடைய வெளியிலேருந்து விண்டோ வழி அவளை பார்த்துருக்குறாங்க. இவன் வந்து இவங்கள பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் அவங்க மிஸ்டர், எங்கள் கிராண்ட்மா வந்திருக்குறாங்க, என்னை கூப்பிட்டு போக. அந்த ஸ்கூலில் ரூல்ஸு யார் கொண்டாந்து விட்டாங்களோ அவங்க தான் கூப்பிட்டு போகணும். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க கிராண்ட்மா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க மம்மி தானே வந்து விட்டாங்க, அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க. அவள் சொன்னீங்க, இல்லை நான் எங்கள் கிராண்ட்மாவை பார்த்தேன். அப்போ அவங்க மிஸ் சொல்லிட்டாங்க, நீ போய் சொல்கிற அப்படின்ட்டாங்களாம். உடனே இவளுக்கு அது பயங்கர ஆக்ரோஷமாயிட்டு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா பாட்டி தான் வெளியே நின்றுட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு போன உடனே இவளுடைய மூத்த அதுக்கு வயசு 4, இதுக்கு வயசு 3, 2 பேசுதான். அப்போ அது சொல்லுதான், எங்கள் மிஸ்ஸில் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க, அவங்க எப்படி இப்படி பேசுவாங்க, இது ஏதோ கேட்டுக்க. அப்போ அவன் சொன்னான்னா, ஷீ இஸ் நாட் அ கிறிஸ்டியன், அதனால அவங்க அப்படித்தான் பேசுவாங்க கோபம், பட் யூ ஆர் அ கிறிஸ்டியன். எப்படி சொல்லி கொடுக்குறா? ஷீ இஸ் நாட் அ கிறிஸ்டியன் பட் யூ ஆர் அ கிறிஸ்டியன். நீ வந்து அவங்க மேலெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஓ மை காட், என்ன வயசில் பேசுதுங்க? கேட்குறேன், உங்கள் வீட்டில் என்ன கான்வர்சேஷன் நடக்குது? யூ ஆர் அ கிறிஸ்டியன் அப்படின்னா. எனக்கு இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியம். இதை சொன்ன அந்த கிராண்ட்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவங்களும் ஒரு டாக்டர், சரியா? அப்போ நான் யோசித்தேன், 4 வயசு பிள்ளை யூ ஆர் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி தான் தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ சீடு உள்ளே விழுந்திருக்குல்ல. நான் சொல்கிறேன், இந்த ஃபாஸ்டிங் டேஸில் ஃபாஸ்டிங் மைண்டை உங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் போட, ஏதாவது ஒரு ஃபுட்டு, அதுங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஒதுக்க சொல்லி கொஞ்சம் கற்றுக் கொடுத்து பாருங்கள். ஏதோ ஒன்று, ஒரு சின்ன விஷயம், அதுக்காக எல்லாத்தையும் நிறுத்திடாதீங்க, அது அடுத்த விஷயம். சின்ன குழந்தைங்கள இந்த ஃபாஸ்டிங் டேஸில் இந்த ஒரு ஃபுட்டு மட்டும் நீ விட்டுறியா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இன்னும் இந்த ஃபாஸ்டிங் டேயில் நீ 11 வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறியா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, அதெல்லாம் வித்தியாசம். ஏதோ ஒன்று ஃபாஸ்டிங் என்ற எண்ணத்தை பிள்ளைங்க மைண்டில் என்ன செய்யுங்க, போடுங்க. ஓகே, பிள்ளைகளை என்ன செய்யுங்கள், பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு அதாவது ஒரு திருமண உறவுக்கு விலகியிருங்கள் அப்படிங்கிறது அந்த வார்த்தையின் அர்த்தம். அடுத்த வசனம், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஜெபம் பண்ணணும்னு சொல்றார். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. எப்படி ஜெபம் பண்ணணும்? அழுகையே வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க நிறைய பேர். என்னதான் நினச்சா கூட அழுகையே வரல. பழைய காலத்தில் உள்ள சோகமாக காரியத்தை நினச்சா தான் அழுக வருதுன்னா ஒரு சீக்ரெட் சொல்லித்தாரே. கோ அண்ட் சிட் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். லுக் அட் கால்வரி. கல்வாரியை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினீங்க. சிலுவையை யோசிச்சு பாருங்க, கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் கொட்டும். சில வேளைகளில் இந்த மாதிரி எனக்கு அழுகையே வரலன்னு சொல்கிறவங்க போய் உட்காந்து ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அந்த ப்ரெசன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அவசரமாக ஆத்திரமாக இவ்வளோ நாள் ஜோம் பண்ணி பழகிட்டீங்க, போனா 1/2 மணி நேரம் இருக்குது, ஐயோ அதுக்குள்ளே இதெல்லாம் ஜோம் பண்ணணும்னு வரிசையாக மளிகை கடை லிஸ்ட் மாதிரி எல்லாம் சொல்லி, இயேசுவின் நாமத்தில் ஆமே நான் ஆஃபீஸ் போகணும் ஆண்டவரே, இந்த ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டு, காட் ஐ எம் சிட்டிங் இன் யுவர் ப்ரெசன்ஸ். ஆண்டவரே உங்கள் பிரசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் பிரசனை என்னை நிரப்பட்டும், ஆண்டவரே உங்கள் பிரசனை இருதயத்துக்குள்ளே வரட்டும், ஆண்டவரே உங்கள் பிரசனை என்னை மாற்றட்டும். சீக் ஹிஸ் ஃபேஸ், சீக் ஹிஸ் ப்ரெசன்ஸ்.
இதை சொல்லி 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 கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பாருங்க, உங்களை அறியாத கண்கள்லேருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். ஆண்டவரே, நான் எவ்வளோ குறைவுள்ளவள் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பூரணமான பரிசுத்தம் உள்ள தேவன். இப்படி நினைக்க 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 உங்களை அறியாத அழுகை கண்களிலிருந்து வரும். சரி, அழுது என்ன சொல்லி ஜெபிக்கணுமா? கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இது நடக்கவே கூடாது ஆண்டவரே. இப்படி சில ஜபங்களை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ஒப்பு கொடுக்கவே கூடாது. ப்ரேயர் டைரி வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ பேருங்களை எழுதுங்க. ஆண்டவரே, என் கணவர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகியே ஆகணும் ஆண்டவரே. எனக்கு தெரியாது, அதை தர வரைக்கும், அந்த நன்மை வர்ற வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். நீர் ஒப்பு கொடுக்க கூடாது சொல்லணும். உங்கள் குடும்பத்தார் பிசாசின் பிடியில் அகப்பட்டா அல்லது ஒரு சிங்கத்தின் வாயில் அகப்பட்டா எப்படி அவங்கள காப்பாற்ற தவிப்பீங்களோ அது மாதிரி தான் இந்த ஃபாஸ்டிங் டேஸில் எல்லாருடைய ரட்சிப்புக்காக இல்லை ஆண்டவரே, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், கண்களை திறந்து தான் ஆகணும், மாற்றித்தான் ஆகணும். இப்படிப்பட்ட சில பிடிவாதமான ஜபங்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான ஜபங்களை இந்த நாட்களில் நீங்கள் செய்யணும். ஒப்பு கொடாதிரும். அப்புறம் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. உங்கள் தேவன் எங்கே? என்ன பெரிய ஆண்டவர்னு சொல்ற, வல்லமை உள்ளவர் சொல்ற, பெரியவர்னு சொல்ற, எங்கேயா அவங்க ஆண்டவர்? உன் வீட்டில் ஏன் இப்படி இல்லை, ஒன்றுமே நடக்காமல் இருக்குது, உன் வீட்டில் ஏன் இப்படிலாம் நடக்குது, உன் வாழ்க்கையா இப்படிலாம் இருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்களே, அந்த நிந்தை மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை மாற வேண்டும் ஆண்டவரே. புறஜாதிகள் எங்களை நிந்திக்கிற நிந்தைகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபங்கள் அவங்க நிந்தைகளை எல்லாம் மாற்றுவார். நான் ஒரு பெரிய தேவனை சேவிக்கிறதுனால அந்த பெரிய தேவன் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக, இது நேஷனுக்காக பண்ற ஜெபம். இந்த ஜோயல் 2 தான் இந்த உபவாச நாட்களுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சாப்டர். சரியா? ஜோயல் 2 நீங்கள் எத்தனை முறை படிப்பீங்களோ, படித்து கோடு போட்டு 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 உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ குறித்து எடுத்துக்கொள்ளுங்க. தேசத்துக்காக என்ற இடத்துல உங்கள் பேரை போடுங்க பார்க்கலாம், சொல்லி வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஜெயராணிக்காக வைராக்கியம் கொண்டு ஜெயராணியை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது. கர்த்தர் இதை செய்யறதுக்கு தான், உங்களை கடாட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உபவாசம் செய்ய சொல்றார். சரி, இருக்கிற நேரத்தில் சுருக்கமா தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், சுருக்கமாய் படிக்க போகிறோம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புத்தகம் 20:26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு. ஒரு பிரச்சனை வந்துச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு எங்க போனாங்க? தேவனுடைய வீட்டிற்கு. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணிக்கிறேன். இட்ஸ் குட், நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் அநேகர் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? ஒருவராய் ஒரு எதிரியை எதிர்ப்பதை விட 4 பேர் சேர்ந்து எதிர்த்தா என்ன செய்யும்? அதில் ஒரு பிளஸ்ஸிங். நீங்கள் ஒரு பேட்டர்னில் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் தேவ ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது வேற வேற மாதிரி என்ன செய்வாங்க? உங்களை ஜெபிக்க வைப்பாங்க. ஸோ ஜனங்கள் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அழுது, அப்புறம் என்ன செஞ்சாங்களா? தரித்திருந்து, அவசரமாய் போனார்கள் என்றல்ல, தரித்திருந்து. வாட் இஸ் ஃபாஸ்டிங்? பீயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஃபாஸ்டிங். நீங்கள் ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, முடியுதோ முடியலையோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தரித்திருந்து ஜெபம் பண்ணாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலரின் உபவாசம் எப்பொழுதுமே அவங்களுக்கு வெற்றியும் கொடுத்தது, விடுதலையும் கொடுத்தது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7:6 வாசியுங்கள். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி. எங்க ஊத்துனாங்க?
கர்த்தருடைய அப்ப உபவாசம் எங்க பண்றாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அப்ப உபவாசத்தில் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சந்நிதிக்கு வராங்க. தண்ணீர் ஊற்றி என்பது அது தங்களை சுத்திகரித்திற்கு ஏதுவான ஒரு காரியம். என்ன செய்தோம் என்று சொல்லுகிறார்கள்? பாவம் சத்தமா சொல்லுங்க. பாவம் செய்தோம். வயிறு காஞ்சா ஆவி மேலே எழும்போம். அது தெரியுமா உங்களுக்கு? மாம்சம் அடங்குனா ஆவி மேலே எழும்போம். மாம்சத்தை ஃபீட் பண்ண அது குற்றத்தை ஒத்துக்கவே செய்யாது. அது சொல்ல அதெல்லாம் என்னங்க தப்பே கிடையாது, யார் செய்யாமல் இருக்கிறா? குடிக்காமல் யாருங்க இருக்கிறா? எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பேர் குடிக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. என்ன ஊரே குடிக்குது, உலகமெல்லாம் குடிக்கும். ஆனால் நமக்கு உபவாசம் பண்ணும் பொழுது ஏற்கனவே நம்ம தப்பு இல்லைன்னு நினச்ச காரியத்தை தப்புன்னு சொல்லுவார். நீங்கள் ஹாஷாக பேசுறது தப்புன்னு உபவாச நாட்களில் தான் தெரியும், மற்ற நாட்கள் அது தெரியாது. நீங்கள் எதில் தவறுனீங்க, எதில் குறைஞ்சிங்க, எதில் எல்லை மீறி வாழ்ந்தீங்க என்பதை ஆண்டவர் அந்த டேஸில் என்ன செய்வார்? உணர்த்துவார். ஜனங்கள் தண்ணீர் தெளித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் உபவாசம் பண்ணினார்களாம். வாசியுங்கள், திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணினார்கள். ஜெபம் பண்றாங்க, சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். 8 பின்னாடி வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். எதுக்காக ஜெபிக்கிறாங்க? எங்களை ரட்சிக்கும்படி. எதிரிகளின் கையில் உங்களுக்கு விரோதமா எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் எனிமீஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல. சில காரியங்கள் குடும்பத்தில் சாதாரணமாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, அது சாதாரணம் இல்லை, அது பிசாசு கொண்டு வந்த சில சோதனைகள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி தான் பல இடத்துல ஜெபிச்சாங்க. நினிவேயின் மக்கள் உபவாசம் பண்ணி அழுது தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். ஸோ இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப உபவாசம் பண்ண மாதிரி நாமும் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி என்ன செய்யணும்? உபவாசம் செய்யணும். உபவாச நாட்களின் முதல் நோக்கம் என்னது? பரிசுத்தமாகுதல். ஹல்லேலூயா. சரி, 2வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். இஸ்ரவேலருக்கு பல நேரத்தில் இக்கட்டான நேரங்கள், இக்கட்டுகள். பெலிஸ்தீர்கள் வருவார்கள், சீரியர்கள் வருவார்கள், அம்மோனியர்கள் வருவார்கள், மோவாபியர்கள் வருவார்கள். இக்கட்டான நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சாங்க? உபவாசம் பண்ணாங்க. சாமுவேல் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புகிறளானால், உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறளானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. கையை வைத்து சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. இந்த உபவாச நாட்கள்ல சில காரியங்களை விளக்க போறேன். அது எல்லை விட்டு வெளியே போயிடணும். அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று, அதை நான் விலக்குவேன், அதை நான் விலக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, அஸ்தரோத்தை எல்லாம் விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு, உங்க ஹார்ட்டை டியூன் பண்ணி யாருக்கு நேராக்கிறணும்? கர்த்தருக்கு. ஆண்டவரே, என் இருதயம் உங்களை மட்டும்தான் நோக்கி பார்க்கும், உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் கொஞ்சமாக அப்படி கிரீவ் ஆனா நான் உடனே கேர்ஃபுல்லாகிடுவேன் ஆண்டவரே. இக்கட்டில் இதெல்லாம் விலக்குனா கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாராம். 2 நாளாகமும் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து என்ன செய்தாரு? கர்த்தரை தேடுகிறது ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். யோசபாத் பயந்தார். வாழ்க்கையில் ஏதோ சில காரியத்துக்கு பயந்து போய் இருக்கிறீங்களா? என்ன நடக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, அவன் எப்படி மாறுவான், அவள் எப்படி மாறுவா எனக்கே தெரியல, பயப்படுறீங்களா? என் கணவர் ரட்சிக்கவே படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, இன்னும் வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த வியாதி வேற வந்துருச்சு, அவள் ரட்சிக்கப்படுவாளா, அவர் ரட்சிக்கப்படுவாரா எனக்கு தெரியலன்னு பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்கள் ஹார்ட்டுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை கொடுக்குதா? இரக்கத்துக்காக அவன் எப்படி ஜெபம் பண்ணார்? வாசிங்க.
2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். எல்லாரையும் உபவாசம் பண்ணும்படி கூறினான். அடுத்த வசனம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். வந்தார்கள். சகாயம்னா உதவி கேட்டு. பயப்படுறீங்களா? ஒரு ஆண்டவர் உதவி செய்ய இருக்கிறார். உபவாசத்தால் அவரை தேடும் பொழுது அவர் உதவி செய்வார். அவர் சொல்ல, நான் வந்து உதவி செய்கிறேன், ஆனால் நீ உபவாசித்து உன்னையே என் பக்கம் திருப்பு. அந்த பர்பஸ் வந்து நம்ம ஹார்ட்டை தேவன் பக்கம் திருப்புறக்கு தான் உபவாசம். உபவாசத்தால் நான் தேவனை வளைக்கப் போவதில்லை, உபவாசிப்பதினால் நாம் அவரிடத்தில் நெருங்கி சேர்கிறோம். பயந்து உபவாசத்தை கூறினான். ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய ஜெயத்தை எப்படி கொடுத்தாருன்னு வாசிங்க. 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. உபவாசத்தில் என்னெல்லாம் செய்யணும்? பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த வார்ஃபேர் டாக்டிக்ஸ் பாருங்க. அவங்கெல்லாம் கூடிக்கிட்டு அகெயின்ஸ்டா வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இடையில ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? குழப்பம். உங்களுக்கு விரோதமாக வர்றாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். அங்கே ஒரு டிவிஷனை உண்டு பண்ண உங்களுக்கே தெரியாது. இதுதான் காட்ஸ் மாஸ்டர் பிளான். ஹல்லேலூயா சொல்லுங்க. காட்ஸ் மாஸ்டர் பிளான். அது என் வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் அவரை உபவாசத்தில் தேடணும். ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவர் இயேசு பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? டெவில்ஸ் மாஸ்டர் பிளானை டோட்டலாக நசுக்கிறதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். அப்போ டெவில்ஸ் பிளான் நசுக்கப்பட்டு காட்ஸ் பிளான் எக்ஸிக்யூட் ஆகணும்னா யூ ஹேவ் டு சீக் ஹிஸ் ஃபேஸ் த்ரூ ஃபாஸ்டிங். ஆண்டவரே, என்னென்னலாமோ பிசாசை திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நசுக்கப்படணும். நாட்கள் அதிகாரத்தை கையில் எடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லா கிரியைகளையும் நான் அழிக்கிறேன், ஒட்டைக்கிறேன், தகர்க்கிறேன், ஒன்றுமில்லாமல் ஆக்குறேன்னு உபவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது, அதிகாரத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது டெவில்ஸ் மாஸ்டர் பிளான் வில் பி டெஸ்ட்ராய்ட் அண்ட் டிமாலிஷ்ட். ஹல்லேலூயா ஆமென் என்று சொல்லுங்க. நடக்கத்தான் போகுது. கர்த்தர் விரோதமான எல்லா எதிரிகளின் சேனைகளை ஆண்டவர் அழிப்பார். ஒரு பெரிய விடுதலையை நிச்சயமாய் தருவார். சரி, இஸ்ரவேலர்கள் உபவாசம் செய்தார்கள் தேவனிடத்தில் நெருங்கி சேரும்படி. இக்கட்டில் உபவாசம் செஞ்சாங்க ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி. மூன்றாவதாக தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன் எப்படி உபவாசித்தார்? 9:3 படிக்கலாமா? நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நல்லா கவனிங்க, என் முகத்தை அவருக்கு நேராக்கி. வாட் இஸ் ஃபாஸ்டிங்? ஆண்டவரே, நீங்க என் பக்கம் திரும்புங்கன்னு சொல்றது ஃபாஸ்டிங் இல்லை. நான் உங்க பக்கம் திரும்புறேன் ஆண்டவரே, என் முகத்தை உங்களுக்கு நேராக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் தேடுவது தான் உண்மையான உபவாசம். தானியேல் என்ன செய்கிறார்? தன் முகத்தை அவருக்கு நேராக்கி, திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. சொல்லுங்க, ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. அவசர அவசரமா பண்ற ஜெபம் வந்து உபவாச ஜெபம் இல்லை. யூ ஹேவ் டு சிட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அப்ப இதுக்கு முன்னாடிலாம் நீங்க எங்க பார்த்துட்டு இருந்தீங்க? இடது பக்கம் பார்த்துட்டு இருந்தீங்க, வலது பக்கம் பார்த்துட்டு இருந்தீங்க, சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்க, முன்னாடி இருக்கிறவரை பார்க்கல. இப்ப யாரை பார்க்குறீங்க? காட். நான் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. இவங்க இல்லை ஆண்டவரே, இவங்க இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய போறீங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. முகத்தை நேராக்கி இனிமே நீங்க தான் ஆண்டவரே, இனிமே உங்களை தான் ஆண்டவரே நம்புவேன், இனிமே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு உதவி. இந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபெய்த்துக்கு தான் நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்க. சரி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. என்ன வந்துருச்சு? பாவ அறிக்கை. தானியேல் வந்து தேவனுக்கு பிரியமானவர், ஆனாலும் அவரும் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே பாவ அறிக்கை செஞ்சு ஜெபிக்கிறார். யோவேல் 2, தானியேல் 9 நீங்க என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல படிக்கணும். ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லா தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாருன்னு இருக்குது. அடுத்த அதிகாரத்துல தேவன் அவருக்கு எப்படி உதவி செய்தார் என்று இருக்குது. வாசிக்கலாம். 9:21.
அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே, அப்ப 40 நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியே, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்கப்பா. நான் ரொம்ப வசனத்தை அப்படியே துருவி எடுத்து டேஸ்ட் பண்றவா. அப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அப்படின்னா, பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன வரப்போகுது? தரிசனம் இல்ல, ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, எப்படி வந்தார்? வேகமாய். பதில் எப்படி வரப்போகுது? வேகமாய். ஒழுங்கா ஜெபம் பண்ணா பதில் வேகமாய் வரும். ஆமென். வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே, எந்த பலியின் நேரத்துல? அந்திபலியின் அவர் காலையில இருந்து ஜெபிக்கிறாரு, பதில் எப்பதான் வருது? அந்தி பலி நேரத்துல. நீங்க அதுக்குள்ள எந்திரிச்சு போயிடக்கூடாது. கதவை தட்டி ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்குது ஆண்டவரே, நான் போய் தூங்குறேன் ஆண்டவரேன்னு போயிடக்கூடாது. ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும். அந்த காட்ஸ் பிரசன்ஸை ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு வேர்டு, ஏதோ ஒரு விஷன், சம்திங் உங்களை டச் பண்ணாதான் உங்க ப்ரேயர் அன்னைக்கு முடிக்கணும், அன்னைக்கு சாப்பிடணும். ஒண்ணுமே நடக்காது. அதாவது ஒண்ணுமேனா அற்புதம் அப்படி நான் சொல்லலை. ஒரு வேர்டு, ஒரு கன்ஃபர்மேஷன், ஏதோ ஒன்று. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசணும். ஒண்ணுமே நடக்கலைன்னா கூட வேர்டாவது நீங்க ரிசீவ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும். ஓகே வாசிமா. அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். என்னை என்ன செஞ்சார்? தொட்டான். உபவாச நாட்கள் என்னது? கர்த்தர் உங்களை தொடுகிற நாட்கள். God will touch you. You will feel the presence of God. You will feel the warmth of his love. இதான் உபவாச நாட்கள்ல நடக்குது. வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. என்ன உண்டாக்கினார்? தெளிவு. உபவாசத்துல என்ன வரும்? தெளிவு. சத்தமா சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் என்ன இருக்குது? ஒரே குழப்பம்ப்பா, சர்வ குழப்பம். அதை செய்யவா இதை செய்யவா, இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, நான் என்ன செய்ய போறேன்? குழப்பம்தான், வாழ்க்கையே குழப்பம்தான். ஆனா ஆண்டவர் உபவாசத்துல என்ன கொடுக்கிறாரு? என்னமா கொடுக்கிறாரு? தெளிவை கொடுப்பார். ஓகே. தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி என்னோட பேசி. உபவாச நாட்கள் நீங்க மட்டும் லொடலொடலொடன் பேசிட்டே இருக்க கூடாது. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு அவரை பேச விடணும். என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உனக்கு அறிவு உணர்த்த. அப்ப இது வரைக்கும் என்ன இல்ல? அறிவு. சும்மா சொல்லுங்க. இது வரைக்கும் அறிவு இல்ல. அவர் அறிவை உணர்த்தும்படி. இவ்வளவு நல்ல தேவன். என் பிள்ளை பேதையா இருக்கக்கூடாது, பைத்தியமா இருக்கக்கூடாதுன்னு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். இதுக்காக எங்கிருந்து வராரு? அறிவில்லாத நமக்கு அறிவை கொடுக்கும்படி ஆண்டவர் தூதனை என்ன செய்யறாரா? இதெல்லாம் ஃபாஸ்டிங் டேஸ்ல நடக்க போகுது. சொல்லுங்க, நடக்க போகுது. ஓகே. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. இருக்குது வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. அங்க என்ன வாசிச்சோம்? நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே. அப்ப பதில் எப்போ வந்துருச்சு? வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. உற்சாகமா இல்லையோ? என்ன சொன்னாதான் உற்சாகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. அப்போ நாளைக்கு காலையில இருந்தே பதில் வந்துருச்சு. சிலர்லாம் மினிஸ்ட்ரியில் சிலர் சொன்னாங்க, இந்த வாரமே நாங்கள் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐ அப்ரிஷியேட் யூ. ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண முதல்ல ஆரம்பிக்க வச்சுட்டாரு. பதில் முதல்ல வந்துட்டுருச்சு. ஹல்லேலூயா. தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். உங்க உபவாச நாட்கள்ல உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். நற்செய்தி அறிவிக்கப்படும். என் தேவனுடைய வார்த்தையை நான் நம்புறேன். God will send his angels. யாரோ ஒருவர் மூலமாய் உங்களுக்கு நற்செய்தி வரும். இஸ்ரவேலர்கள் உபவாசித்தார்கள். சாமுவேலின் நாட்களில் இக்கட்டில் உபவாசித்தார்கள். தானியேல் இரக்கத்திற்காக உபவாசித்தார். நம்முடைய ஆண்டவர் உபவாசம் பண்ணார். அப்படித்தானே? உபவாசம் பண்ணவே வேண்டாதவர் என்ன செய்தார்? உபவாசித்தார். மத்தேயு 4:2 படிக்கலாமா? அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு செஞ்சாங்க. சொல்லுங்க. இரவும் பகலும். ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க உபவாசம் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருங்க, அதனால நீங்கள் அப்படிலாம் உபவாசம்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னாங்க. அதுக்கு பதில் பின்னாடி சொல்கிறேன், சரியா? ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த. எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள். சரி, அந்த உபவாச நாட்களில் என்ன நடந்துச்சு? அவர் வனாந்திரத்துக்கு போனார், யாரையும் சந்திக்கலை, தனியாக இருந்தார். நீங்கள் கூட அதுக்காக மக்களையே பார்க்காம நம்ம முனிவர் போல என்ன செய்ய முடியாது? சமைக்கணும்ல,
சாம்பார்லாம் செய்யணும்ல, தோசை செய்யணும்ல, இப்போ அம்மா பசிக்குதுன்னா அதுக்கு எதையோ செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் ஒரு பகுதி. ஆனால் அந்த மைண்டில் இல்லை, நான் உபவாசம் பண்ணுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், அந்த சிந்தை, உபவாச சிந்தை அது உங்கள் நார்மலாக நீங்கள் அனுபவிக்கிற எல்லா ப்ளஷர்ஸையும் கொஞ்சம் ஒதுக்கிடணும். அவன் பரிமள தைலம் பூசலை அப்படின்னு பைபிள் சொல்லுது. பர்ஃப்யூம் கூட என்ன செய்யலையா, வேண்டாம் ஆண்டவர் இந்த டேஸில் சர்டன் திங்ஸ் நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் பண்ணார். உபவாசம் முடிஞ்சு வரும் பொழுது சோதனைக்காரன் வருகிறான். உங்களுக்கும் சோதனைக்காரன் வருவான், ஆனால் அந்த சோதனைக்காரனை எதிர்க்கிறதுக்கு பலன் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் முந்தையவனை பார்த்து பயப்பட்டீங்க, ஆனால் இனிமேல் அப்படி பயப்பட மாட்டீங்க. முகத்துக்கு முகம் எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தில் பிசாசை கடிந்து கொள்ளும் பொழுது, எனக்கெல்லாம் சும்மா அந்த சாதாரணமாக தடவிலாம் கடிந்து கொள்ள பிடிக்கும். இயேசுவின் நாமத்தை அப்படி ஒரு ஆக்ரோஷமாக, நீ இவங்க லைஃப்பில் எப்படி கிரியை செய்ய முடியும்? இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், நீ என் பிள்ளை வாழ்க்கையில் கிரியை செய்கிறியா, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த ஆக்ரோஷமாக ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா அப்படின்னார்ல. சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டார், அதுக்குள்ள டோனே வேற மாதிரி. உங்கள் ப்ரேயரில் இந்த மாதிரி டெவிலை ரிபியூக் பண்ணுறதுக்கு உங்கள் டோனே வேற டோனாக மாறணும். கடிந்து கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுது, ஐ லவ் தட் வேர்ட். வாசிக்கணும் நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. என்ன சொன்னாரு? உங்க ஜபத்துல இப்படிலாம் அப்பாலே போ சாத்தானே, என் வீட்டை விட்டு அப்பாலே போய், என் பிள்ளைங்களை விட்டு அப்பாலே போய், என் சரீரத்தை விட்டு அப்பாலே. யூ ஹேவ் டு ரிபியூக் தி டெவில். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்று சத்தமா சொல்லுங்க, எழுதி இருக்கிறது. வேர்டை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ண போறீங்க. மற்ற நாள் மாதிரி இல்லை. வசனத்துக்கு வசனம், வசனத்துக்கு வசனம் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது வசனம் வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன், அப்பொழுது அப்படி அண்டர்லைன் பண்ணுங்க, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எப்படி இருக்குது? தேவதூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்களாம். உடம்பெல்லாம் வலிச்சா, முட்டியெல்லாம் வலிச்சா அவங்களே உங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இஸ்ரவேலுடைய உபவாசம், இக்கட்டில் சாமுவேலும் மக்களும் செய்த உபவாசம், யோசபாத் செய்த உபவாசம், எஸ்தர் கூட இக்கட்டில் உபவாசம் பண்ணாங்க. இரக்கத்திற்காக தானியேல் செய்த உபவாசம், இரட்சகர் இயேசுவின் உபவாசம், கடைசியா இயேசுவை நேசித்தவர்களுடைய உபவாசம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதி திருச்சபை எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்கிற திருச்சபை. வாசிக்கலாம் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று அவங்க என்ன பண்ணாங்க? ஆராதித்து உபவாசம் பண்ணின பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? திருவுளம். அப்போ ஃபாஸ்டிங்ல ஆவியானவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. பேசுவார். அமைதியாக உபவாசத்தை முடிக்க போறீங்க. ஒருவேளை 3 மணிக்கு முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2:15 போய் ஜெப அறையில் உட்காந்துருக்கிறீங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க. திடீர்னு மனசுக்குள்ளே ஒரு தாட்டு கொடுப்பார். திடீர்னு ஒரு பாரத்தை, ஏதோ ஒன்று அவர் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வரணும். ஹோலி ஸ்பிரிட் திருவுளம் பற்றினார் அப்படின்னு இருக்குது. ஆவியானவர் திருவுளம் பற்றுவார், பேசுவார். அப்போது ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6:5 படிக்கலாமா? அடிகளிலும் காவலிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் டயர்டா இருக்குது ஆண்டவரே, உபவாசிக்கிற ஆண்டவரே, நான் 10 மணிக்கே படுத்துடுறேன் ஆண்டவரே. அப்படி செய்யக்கூடாது. கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். தமிழில் தான் பிரசங்கிக்கிறேன் என்று நினைக்கிறேன். கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். அப்போ உபவாச நாட்களில் கொஞ்சம் என்ன இருக்கணும்? தூக்கத்தை வெறுத்து எல்லாரும் தூங்கின பிறகு ஹாலில் எங்கேயோ ஒரு ரூமில் தனியாக கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன லெசன்
நீங்க கை கொண்டால் பாக்கியவான்கள். 2 கொரிந்தியர் 11:25. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் 27 பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும். எத்தனை முறை? அநேக முறை. பசி சொல்லுங்க, பசி, தாகம், கண் விழிப்பு, உபவாசம், இதெல்லாம் இன்டர் கனெக்டட். அப்படியே ஆண்டவரே தாகமா இருக்குன்னு 4 ஜூஸ் குடிக்க கூடாது, சரியா? 4 ஜூஸ் 2 காஃபி இப்படியெல்லாம் குடிச்சா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. ஏதோ ஒரு தடவை காலையில் குடிக்கலாம், அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா இடையில ஒரு தடவை. அப்புறம் நான் ஃபாஸ்டிங் தான் இருக்குது, நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் உபவாசமே கிடையாது. நீங்கள் 1 மணி வரைக்கும் உபவாசம் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, வேணும்னா பகலில் அப்புறம் ஒரு ட்ரிங்க், அவ்வளோதான். அதுதான் உபவாசம். கண்விழிப்பு, பிரயாசம், வருத்தம், பசி கிள்ளும். சாப்பிட்ரு, உனக்கு பிபி குறைஞ்சிடப்பாது, 2 மணிக்கு தான் முடிப்பேன். அப்போது பசி எத்தனை மணிக்கே வந்துடும் தெரியுமா? 12 மணிக்கே வந்துடும். 12:30க்கு சமைக்கும் போதே பசிக்கும். பரவாயில்ல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ரு அப்படிங்க. நோ, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன். யாராச்சும் ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கைய. நோ 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 நான் என்ன செய்கிறேன்? அப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டா அதுக்கு பேர் என்ன உபவாசமா? பிஸ்கட் சாப்பிட்டா அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது, பழம் சாப்பிட்டா அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. நீங்கள் வயிறை பட்டினி போட்டு இந்த எழுதியிருக்கிறார் பாருங்க, பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும். பவுல் தன்னை தாழ்த்தி உபவாசித்தார். இயேசுவை நேசித்த அநேகர் உபவாசித்தார்கள். கொர்நேலியு உபவாசித்தார், பேதுரு உபவாசித்தார், பவுல் உபவாசித்தார். நீங்களும் உபவாசிக்க போறீங்க. சரி, இந்த உபவாசத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை 5 நிமிஷத்தில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், இதுதான் இந்த நாட்களுக்கு நீங்கள் தீம் சாப்டர், ஆண்டவர் கொடுத்த தீம் சாப்டர். 2:18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நம்பர் 1, நீங்க ரிப்பென்ட் பண்ணும்போது you will receive blessings. when you repent, எப்பொழுது? மனம் திரும்பும் பொழுது. when you repent you will receive God's blessings. so கடாட்சிப்பார் சொல்லுங்க. கடாட்சம் என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். சரி, நம்பர் 2, ஜோயல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்க பைபிள்ல, கர்த்தர் மறுமொழி கொடுத்து. God will reply, ஆண்டவர் பதில் கொடுப்பார். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. நீங்க மனம் திரும்பி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். God will reply, God will answer your prayers. Number 3, ஜோயல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் செஞ்சா மகிழ்ச்சியா இருக்குமா? பெரிய காரியம் செஞ்சா மகிழ்ச்சியா இருக்குமா? முந்தின வசனம் சொல்லிச்சு 17ல அழுது நீங்க ஜெபம். ஆனா இங்க இப்ப போதும் அழுக, நீ மகிழ்ந்து களிக்கூர். யூ வில் ரிஜாய்ஸ். ஹalleluya. ரிப்பென்ட் பண்ணீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாரு. நவ் யூ வில் ரிஜாய்ஸ். இந்த உபவாச நாட்களின் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இப்போ எதை குறித்து மோன் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ God will make you to rejoice. நீங்க சந்தோஷப்படும்படி நற்செய்திலாம் வரும், நன்மைகள் வரும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. You will rejoice. Number 4, ஜோயல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி பின்மாறி. There will be revival. Hallelujah. ஆண்டவர் உங்க குடும்பத்திலேயே ஒரு எழுப்புதலை தருவார். 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப எதெல்லாம் இழந்தீங்களோ God will restore. ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் திருப்பி தருவார். இந்த உபவாச நாட்கள் எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தருகிற நாட்கள். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன்.
நான் கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை பார்க்க விரும்புகிறேன். நிச்சயமா நீங்கள் ரிப்பன் பண்ணும் பொழுது God will reply and you will rejoice. There will be revival and there will be restoration. கர்த்தர் தமது ஜனத்திற்கு வைராக்கியம் கொண்டு அவர்களை கடாட்சிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Thank you Father. Hallelujah. எத்தனை பேர் ஆத்மார்த்தமா இந்த நாட்களை ஜெபத்திற்கென்றும் உபவாசத்திற்கென்றும் நியமிக்க விரும்புகிறீர்கள்? உங்க வலதுகரை எடுத்து உங்க இருதயத்தில் வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை உபவாசிக்கவே முடியாத அளவுக்கு சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்தா பரவாயில்ல, உபவாச சிந்தையோடு கூட சில மணித்துளிகள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் உபவாசிக்க போகிறேன், என்னை பலப்படுத்துங்க, எனக்கு கிருபை தாங்க. நான் இந்த நாட்களில் ரிப்பன் பண்ணுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண போகிறதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் பார்க்கின்றேன். உன்னத பலனை அளித்திடுவார், உபவாசிக்க செய்திடுவார். உன்னத பலனை அளித்திடுவார், உபவாசிக்க செய்திடுவார். ஜெபங்களுக்கு பதில்களையே அற்புதமாய் தருவார். ஜெபங்களுக்கு பதில்களையே அற்புதமாய் தருவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை கடாட்சிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை கடாட்சிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியம் நமக்காக தேவன் செய்திடுவார். பெரிய காரியம் நமக்காக நம் தேவன் செய்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் இந்த மாதத்தை முடிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்க இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து இந்த நாட்களில் உம்மை தேட உதவி செய்யுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு அவர்களை கடாட்சிப்பார் என்று வாசித்தோமே. பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க ஜனத்தை உம்முடைய அடியாள் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நம்பிக்கையோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. நேரலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த உபவாசத்தில் கலந்து கொண்டிருக்கிற மக்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.